அண்ணன் கே செல்வகுமார் அவர்கள் பொற்பாதம் வணங்கி வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய திருச்சி மாவட்ட செயல் வீரர் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, கட்சியினுடைய நிர்வாகிகளே, உங்களை அனைவரையும் வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தின் இளைஞரணி சார்பாக வரவேற்று நீண்ட நாட்களுக்கு பிறகு சங்கத்தினுடைய ஒரு ஆலோசனை கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நடைபெற இருக்கின்ற முத்திரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு சம்பந்தமான இந்த ஆலோசனை கூட்டத்திலே சங்கத்தினுடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும், திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களிலும் மாநாட்டினுடைய நோக்கத்தையும், இந்த மாநாட்டிலே அனைத்து கிராம மக்களும் கலந்து கொள்ளும் வகையிலே நம்மளுடைய பணி மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதனை இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் உறவின் பெருமக்களும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் என்று சொல்ல போனால், வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு முதலிலே ஒரு மாநாடு என்கின்ற பெயரிலே மாநில மாநாடாக வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் 2019ஆம் ஆண்டு முத்திரையர்களின் அரசியல் உரிமை மீட்பு மாநாடு என்கின்ற பெயரிலே திருச்சி மாநகரில் தான் அந்த மாநாடு நடைபெற்றது. மத்திய மாவட்டங்களில் இருக்கின்ற முத்திரையர்களின் ஒற்றை தலைமையாக, ஒற்றை அடையாளமாக தலைவர் கே செல்வகுமார் அவர்கள் மட்டும்தான் என்பதனை அந்த மாநாடு நிரூபித்து காட்டியது 2019. அதற்கு அடுத்த கட்டமாக நம்மளுடைய அமைப்பின் சார்பிலே மதுரை மாவட்டத்திலே தென்னகமே திரளும் வளையர் வாழி உரிமை மாநாடு என்கின்ற பெயரிலே 2021ஆம் ஆண்டு 5 லட்சம் மக்களை திரட்டி மிகப்பெரிய ஒரு மாநாடை நடத்தி முடித்தோம். அந்த மாநாடு நடத்தியதன் நோக்கம் என்ன? தென் மாவட்டம் என்றாலே ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் இருக்கின்றார்கள், அங்கே முத்திரையர் சமூக மக்கள் இல்லவே இல்லை என்கின்ற போலி பின்பத்தை அடித்து நொறுக்கிய தென்னகமே திரளும் வளையர் வாழ் உரிமை மாநாடு அன்றைக்கு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக அமைய பெற்றது. இதற்கு அடுத்த கட்டமாக நம்மளுடைய கட்சி தமிழர் தேசம் கட்சி உருவாக்கப்பட்டு அதனுடைய முதல் மாநாடாகவும் நம்மளுடைய அமைப்பின் 3வது மிகப்பெரிய மாநாடாக மீண்டும் திருச்சி மாவட்டத்திலே முத்திரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு நடைபெற இருக்கின்றது. என்ன அதிகார மீட்பு அப்படிங்கிற கேள்வி நம்ம ஒவ்வொருவருக்கும் எழ வேண்டும். ஏனென்று சொன்ன போனால், நம்மளுடைய அமைப்பாக இருந்தாலும் நம்மளுடைய கட்சியாக இருந்தாலும் எந்த ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாலும் சரி, எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் அல்லது மாநாடுகள் நடத்தினாலும் சரி, அதற்குண்டான ஒரு தலைப்பை மையமாக வைத்துதான் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும். அதற்கு ஏற்பாடு போலதான் இந்த மாநாட்டுக்கு முத்திரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு என்கின்ற தலைப்பிலே இந்த மாநாடு நடைபெற இருக்கின்றது. மீட்பு என்றால் என்ன பொருள்? எங்கேயாச்சும் நம்ம நகையை அடகு வச்சிருந்தோம்னா அந்த நகையை மீட்போம் அப்படின்னு சொல்லிடுவோம்ல. நகை அடகு கடையில் நம்ம நகையை அடகு வச்சிருந்தோம்னா அதை மீட்போம். அது மாதிரிதான் முத்திரையர்களுடைய அரசியல் அதிகாரத்தை மீட்கக்கூடிய கட்சியாகவும் மீட்கக்கூடிய அமைப்பாகவும் தமிழர் தேசம் கட்சியும் வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் கே செல்வகுமார் அவர்களின் தலைமையிலே நம்மளுடைய அதிகாரத்தை மீட்கக்கூடிய மாநாடாக நடைபெற இருக்கின்ற அந்த மாநாடு அமைய வேண்டும். கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களிலே எல்லாமே சமூக வலைதளங்களை பின்பற்றிக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
சொந்த சமூகத்துக்குள்ளேயே எதிரிகள் ஏகப்பட்ட பேர் இருக்கான். அவனுடைய வேலை என்ன? தேர்தல் வந்தா கே செல்வகுமார் அவர்களையும் அவர் வைத்திருக்கக்கூடிய அமைப்பையும் தரைக்குறைவாக பேசுவதுதான் அவர்களுடைய முழுக்க நோக்கம். நம்மளுடைய அமைப்பின் சார்பிலே ஒரு மாநாடு அறிவித்து விட்டாலும் அவன் இருக்க வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு வந்துடுவான். அவனுக்குன்னு ஒரு ஹெட் ஆபீஸ் இங்க இருக்கு. சோறு போடுறதுக்கு, செலவுக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஆட்களை வைத்து கொண்டு சமூக வலைதளங்களிலே நம்மளை கீழ்த்தரமாக எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் நம்மளிடத்தில் கிடையாது. இன்று வரை இன்னைய நாள் முதல்ல 1000 கிராமங்களுக்கு நேரடியாக சென்று தலைவர் அவர்கள் மாநாடு சம்பந்தமாக அழைப்பதில் வைத்துக் கொண்டிருக்கின்றார். அவர்களை போல ஒரு ரூமிலே உட்கார்ந்து கொண்டு சமூக வலைதளங்களே நம்மளை கீழ்த்தரமாகவும் நம் சமூகத்தை கீழ்த்தரமாகவும் பேசிக் கொண்டிருக்கின்ற அமைப்போ கட்சியோ நம்மளுடைய அமைப்பு சங்கம் கிடையாது. அதே போலதான் கட்சி ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து சங்கத்தினுடைய பணி குறைந்து விட்டது. இதை நாம் இங்க இருக்கக்கூடிய அனைவரும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சங்கம் என்பது என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். கட்சிங்கிறது என்ன, சங்கம்ங்கிறது என்ன? கட்சிங்கிறது இந்த பில்டிங் மாதிரி, இங்க இருக்கக்கூடிய கட்டடம் மாதிரி, அது பிரகாசமாக இருக்கும். போகின்ற பொதுமக்களுக்கு அது மிக பிரகாசமாக தெரியும். ஆனால் சங்கம் என்பது எது? இந்த கட்டடத்தை தாங்கி கொண்டிருக்கின்ற பேஸ் மட்டம், அடித்தளம். அது வெளி உலகத்துக்கு தெரியாது, அது வெளி உலகத்துக்கு பிரகாசமாக தெரியாது. ஆனால் இந்த கட்டடத்தையும் இந்த ஒட்டுமொத்த கட்டடத்தை தாங்கக்கூடிய ஒரு பேஸாக அந்த பேஸ் மட்டம் இருப்பது போல இந்த கட்சியை தாங்கக்கூடிய நபர்களாக இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த கட்சியை தாங்கக்கூடிய நபர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி எப்படி நாம் அந்த கட்சியை தாங்கிறது? RSS என்ற ஒரு அமைப்பு எல்லாத்துக்குமே தெரியும். தலைவர் பல பொதுக்கூட்டங்கள்லையும் பல கூட்டங்கள்லையும் சொல்லியிருப்பார். இன்னைக்கு இந்த இந்திய தேசத்தை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கின்றதுக்கு முழுக்க ஒரே காரணம் RSS என்ற ஒரு அமைப்பு மட்டும்தான். அந்த RSS அமைப்பினுடைய இந்திய தலைவருடைய பெயரோ, தமிழகத்தினுடைய தலைவருடைய பெயரோ, திருச்சி மாவட்டத்தினுடைய தலைவருடைய பெயரோ, எந்த ஒரு அவருடைய பெயரோ புகைப்படமோ எந்த ஒரு விளம்பர பதாகையிலும் இருக்காது, எந்த ஒரு நாளிதழிலும் வராது. ஆனால் அவருடைய பணி என்ன? இந்த இந்திய தேசம் ஒரு இந்து நாடாக மாற வேண்டும், இந்த இந்திய தேசத்தை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு தான் அவருடைய பணி இத்தனை ஆண்டு காலமாக இருந்து வந்தது. அதுபோலதான் நம்மளுடைய பணிகளும் இருக்க வேண்டும். நமக்கான பணி என்பது தலைவர் அவர்கள் அவருடைய கட்டளை கீழே நம்மளுடைய பணிகள் இருக்கும். அதை மையமாக வைத்து நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய கட்சிக்காகவும் நம்மளுடைய அமைப்பிற்காகவும் முழு மூச்சாக களப்பணி ஆற்ற வேண்டும். ஏன் சங்கத்தினுடைய களப்பணி அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கடந்த சில 2 நாட்களுக்கு முன்பாக நம்மளுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய பேரரசர் பெரும்பிடுகு முத்துரையரை மாற்று சமூகம் அவருடைய மன்னர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல நம்ம சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அடையாளங்களையும் நம்ம போற்றாததன் விளைவு என்று ஒரு குறிப்பிட்ட நம்ம ஒட்டுமொத்த முக்குளத்தூர் சமூகத்தையும் எதிரியாக நம்ம பேசவில்லை. அதே போல அதில் இருக்கின்ற கள்ளர் சமூகத்தையும் நம்ம எதிரியாக பேசவில்லை. அந்த கள்ளர் சமூகத்தில் இருக்கின்ற ஒரு சிலர் செய்கின்ற செயல்களால் ஒட்டுமொத்த சமூகமும் இந்த முத்திரை சமூகத்துக்கு எதிரியாக சித்தரிக்கப்படுகின்றது. இணையதளத்தில் எழுதுறான், திருமங்கை ஆழ்வார் கள்ளர் சமூகமா? அதற்கு நாம பதில் கொடுத்த பிறகு முத்திரையரும் எங்களுடைய கள்ளர் சமூகம் தான் என்று பதிலளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன் அவர்கள் நம்மளுடைய அடையாளங்களை பறிக்கின்றார்கள் என்றால், நாம் அவர்களை போற்றாதன் விளைவு.
திருமங்கையாழ்வாரனுடைய பிறந்த நாள் விழாவா இருக்கட்டும் சரி, திருமங்கையாழ்வாரனுடைய வேடுபரி விழாவா இருந்தாலும் சரி, அது வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய விழாவாகவும் நாம் ஏற்பாடு செய்து அந்த விழாக்களை மிக சிறப்பாக நடத்தப்பட வேண்டும். ஏனென்று சொன்ன போனால் தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை ரெங்கநாதர் கோவிலிலும் வைகாசி ஏகாதசி தினத்திலே பகல் 10 நிகழ்விலே 8ஆம் நாளிலே திருமங்கை ஆய்வாளருடைய வேடுபரி நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக திருச்சி மத்திய மாவட்டத்திலே ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலிலே வேடுபரி விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வேடுபரி விழாவை நாம் உலகம் முழுக்க எடுத்து செல்ல வேண்டும். அவன் சொல்றான், ஏதோ ஒரு மூலையில திருநெல்வேலி மாவட்டத்துல அங்க ஒரு வேடுபரி விழாவில் அங்க இருக்க கல்லர் சமூகத்தினுடைய சமுதாய மக்கள் அந்த வேடுபரி விழாவில் கலந்துக்கிறாங்களாம். அதனால ஒட்டுமொத்த திருமங்கை ஆழ்வாரும் அவர் கல்லர் சமூகத்துக்கு சொந்தமானவர் என்று போலி பின்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதை நாம் அடித்து நொறுக்க வேண்டும். அது எப்படி நொறுக்க வேண்டும் என்று சொன்னால், தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், சின்ன சின்ன குண்டு பல்பு எரியிற இடத்துல மிகப்பெரிய ஒரு போக்கஸ் லைட் எரிஞ்சிச்சுன்னா அந்த குண்டு பல்பினுடைய வெளிச்சம் தெரியாது. அதுபோலதான் அவர்களெல்லாம் சின்ன சின்ன குண்டு பல்பு தான். மிகப்பெரிய ஒரு போக்கஸ் லைட் யாரு? வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நாம் அனைவரும் மட்டும்தான். நம்மளுடைய களப்பணி அதிகமாக இருக்க வேண்டும். நம்மளுடைய மன்னர்களை நாம் போற்றி புகழ்ந்து அவர்களுடைய வரலாறுகளை அந்த மக்களுக்கு புகட்ட வேண்டும். வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் ஆரம்ப காலத்திலே எப்படி வீரியமாக நம் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் களத்திலே நின்று போராடி அந்த மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் இருந்ததோ, அதுபோல இனி வரும் காலங்களிலும் இந்த முத்திரை சமூக மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் இருக்க வேண்டும். அதை நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய கடமையாக நாம் நெஞ்சிலே ஏற்றுக்கொண்டு அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். ஏதோ கூட்டத்துக்கு வந்தோம், இந்த கூட்டத்தில் உட்கார்ந்தோம், தலைவருக்காக வந்தோம், நம்ம ராஜேந்திரன் அண்ணனுக்காக வந்தோம், சம்பத் மாமாக்காக வந்தோம், வைரவேல் மாமாக்காக வந்தோம்னு இல்லாம நம்ம வீரமுத்திரை முன்னேற்ற சங்கத்தினுடைய கொள்கைக்காக இந்த கூட்டத்திலே நாம் கலந்து கொண்டோம். தமிழர் தேசம் கட்சியினுடைய கொள்கைக்காக இந்த கூட்டத்திலே நாம் கலந்து கொண்டோம் என்று அந்த கொள்கை பிடிப்போடு நாம் இருந்து நம்மளுடைய மக்களுடைய பாதுகாப்பையும் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே நம்மளுடைய அரசியல் அதிகாரத்தை மீட்க நம்மளுடைய களப்பணி மிக அதிகமாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு 10-20 நாட்களுக்குள்ள திருச்சி மாவட்டத்தில் இருக்க அனைத்து கிராமங்களுக்கும் நேரடியாக வந்து தலைவர் அவர்கள் நம்மளுடைய மாநாட்டத்துக்கு உண்டான அழைப்புதலை வைப்பார். அதற்கு நாம் அனைவரும் தயாராக வேண்டும். திருச்சி மாவட்டத்தில் இருக்க அனைத்து கிராமங்களுக்கும் தலைவர் அவர்களை அழைத்து செல்ல வேண்டிய கடமை நம்ம இடத்தில் இருக்கின்றது. இந்த கிராமத்துல நமக்கு வேண்டியவர் இருப்பான், அந்த கிராமத்துல நமக்கு வேண்டாதவர் இருப்பாங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. அங்க நடைபெற இருக்கின்ற மாநாடு ஒட்டுமொத்த முத்திரையர் சமூகத்திற்கு உண்டான மாநாடு. அது வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்திற்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த 29 உட்பிரிவில் இருக்கின்ற ஒட்டுமொத்த முத்திரையர் சமூகத்திற்கு உண்டான மாநாடு. ஏனென்று சொன்ன போனால் தலைவர்களுடைய கடந்த சில நாட்களாக களத்தில் இறங்கி நாம் தொடர்ந்து பயணம் செய்யும் பொழுது, ஒவ்வொரு கிராமத்திற்கு நாம் செல்லும் பொழுது ஒரு அடிப்படை தேவை, ஒரு கிராமம் என்று இருந்தால் அந்த கிராமத்திற்கு அடிப்படை தேவை என்னவா இருக்கணும்? சரியான ஒரு சாலை வசதி இருக்கணும். ஒரு கிராமத்தினுடைய அடிப்படை தேவை என்ன? சரியான ஒரு சாலை வசதி இருக்கணும், குடிநீர் வசதி இருக்கணும், தெருவிளக்கு வசதி இருக்கணும். இந்த எந்த வசதிகளும் இல்லாமல் இந்த முத்திரை சமூகம் வாழ்கின்ற பகுதிகள் இருக்கின்றது. சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சமூக மக்கள் வாழ்கின்ற பகுதிக்கு சென்றோம் என்றால், பிற சமூக மக்கள் வாழ்கின்ற பகுதியில் தார் சாலைகள் அருமையாக இருக்கின்றது, தெருவிளக்குகள் அருமையாக எரிகின்றது, குடிநீர் நேரத்துக்கு வருகின்றது. ஆனால் அந்த மாற்று சமூகம் வாழ்கின்ற ஒரு 100 மீட்டர் தள்ளிதான் நம்ம வளர சமூக மக்கள் வாழ்கின்றார்கள். சரியான ரோடு வசதி இல்லை, நம்மளுடைய காரே போக முடியல.
சரியான சாலை வசதி இல்ல, குடிநீர் வசதி இல்ல, தெருவிளக்கு வசதி கூட இல்ல. அப்ப அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நம் மக்களை இன்று வரை ஏமாத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதே போலதான் தென் மாவட்டங்களிலும் அதிக பெரும்பான்மையாக இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பாத்தீங்கன்னா, மதுரை மாவட்டம்லாம் போனோம்னா சும்மா 100 வீடு 200 வீடுலாம் நம்ம மக்கள் இல்லை. 5000 குடும்பம், 2000 குடும்பம், 1000 குடும்பம் அப்படின்னு மிக அடர்த்தியாக மதுரை மாவட்டம் முழுக்க இந்த மக்கள் வளையர் சமூகம் என்கின்ற பெயரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். விருதுநகர் மாவட்டம், தேனி மாவட்டம், இது போல தமிழகத்திலே 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களே மிக அடர்த்தியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சங்கமாக இருக்கும் பொழுது தொகுதி மீட்பு மாநாடு என்கின்ற பெயரிலே நாம் மாநாடை நடத்தி கொண்டிருந்தோம். இங்க தமிழகத்துல முத்திரையர் சமூகத்திற்காக நாங்கள் எல்லாம் அவருடைய அரசியல் விடுதலைக்காகவும் அவர்களுடைய பாதுகாப்புக்காகவும் நாங்கள் களத்தில் இறங்கி போராடுகின்றோம் என்று சொல்கின்ற 88 அமைப்புகள் செய்யாத பணிகளை வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கம் செய்திருக்கின்றது. 40 தொகுதி மீட்பு மாநாடுல 35 தொகுதிகளில் மாநாடுகளை நடத்தி முடித்திருக்கின்றோம். அதுபோல முத்திரையர்களுக்கு ஓட்டு போட்டா 40 சட்டமன்ற தொகுதிக்கு மிகாமல் நாம் அனைவரும் வெற்றி பெற வேண்டும். ஆனால் இப்பொழுது வெறும் 5 சட்டமன்ற தொகுதியில மட்டும்தான் இந்த முத்திரையர் சமூகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அவர்களால் எந்த பயனும் கிடையாது. இந்த முத்திரையர் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவர்களால் சட்டமன்றத்திலே குரல் எழுப்ப முடியாது. வன்னியர் சமூக மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் வன்னியர் சமூகத்திலே பிரதிநிதியாக இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராளர் மட்டும்தான் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்க முடியும். திமுக இருக்கின்ற வன்னியர் சமூகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினராலோ, அதிமுகவில் இருக்கின்ற வன்னியர் சமூகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினராகவோ அந்த சமூகத்திற்கு உண்டான அவலங்களை சட்டமன்றத்தில் பேச முடியாது. அதுபோல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை 2026 சட்டமன்ற தேர்தலிலே இந்த முத்திரையர் சமூகத்திற்கு உண்டான பிரச்சனை என்றால் அது வீர முத்திரை முன்னேற்ற சங்கத்தினுடைய பிரதிநிதியாகவும் தமிழர் தேசம் கட்சியினுடைய பிரதிநிதியாகவும் இருக்கின்ற தலைவர் அவர்கள் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திலே நமக்கான குறைகளை சட்டமன்றத்திலே ஒழிப்பார். அதை ஒழிக்க வைக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் நம்ம இடத்துல இருக்கின்றது என்று சொல்லி வாய்ப்படுத்த மிக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.